தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 25ஆம் தேதி. பரலோக டைரி. தேவ சித்தம் அத்தியாவசியமும் நம் வாழ்க்கையின் சிறப்பான தெரிந்து கொள்ளுதலாகவும் இருக்கிறது. சிலருக்கு இப்படி ஒரு கேள்வி எழலாம்: என் வாழ்க்கைக்கான தேவ சித்தத்தை நான் எங்கு அறிந்து கொள்ள முடியும்? அதற்கான பதில் இன்றைய பகுதியில் இருக்கிறது. தேவ வார்த்தையே தேவனுடைய சித்தம். நம் வாழ்க்கைக்கான வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம் இதுவே. இவ்வுலகத்தின் தலையெழுத்து அதில்தான் இருக்கிறது. அதே சமயம் உங்கள் வாழ்க்கைக்கான தனிப்பட்ட திட்டங்களும் அதில் உண்டு. நாம் நிறைவான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க தேவையான எல்லா வழிகாட்டிகள், செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகளை பற்றிய ஆலோசனைகளும் அதில் உண்டு. ஒரே புத்தகத்தில் எப்படி தேவன் துல்லியமாக தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் நம்மேல் கொண்டுள்ள ஆச்சரியமான அன்பை அது சிறப்பாய் வெளிப்படுத்துகிறது. அதை நாம் வாசித்து தியானிக்கும் போது தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. அது நம் இருதயத்தில் முத்தரிக்கப்படும் போது நமக்கு வழிகாட்ட உலக மனிதர்களை தேடி போக வேண்டிய அவசியமில்லை. தேவ வசனங்களை ஒழுங்காக வாசிக்க, தியானிக்க இன்று உங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா கவலைகளுக்கும் தீர்வு அதுவே. தேவ சித்தத்தின் மத்தியில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இயேசு தான் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் பிதாவானவர் புத்தகத்திலே வைத்திருக்கிறார் என்று தெளிவாய் அறிந்திருந்தார். தன் முழு நேரமும் சித்தத்தை அறிந்து கொள்வதிலேயே செலவழித்தார். தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை ஒவ்வொன்றாய் நிறைவேற்றினார். அது நமக்கும் பொருந்தும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கையில் உங்களுக்குரிய நோக்கத்தை நீங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேற்ற அதை வெளிப்படுத்துமாறு தேவனை கேளுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.